நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் நம்பர் 2ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப எளிமையா சொல்லிறலாம். சமீபத்துல நெறைய அவேர்னஸ் வீடியோஸ் கண்டிப்பா வந்திருக்குங்க. அவங்களுக்கு நடந்தத பகிர்வாங்க. எப்படி ஸ்கேம் அப்படின்றது நம்ம சிம்பிளாவே முடிச்சிடலாம் இந்த தடவ. வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அதிகமா பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் அக்கவுண்ட் பண பரிவர்த்தனைக்காக என்ன பண்ணுவோம்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அமேசான் பே அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால்ஸ் வரும். உங்க பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம். இல்ல எப்படின்னு யோசிச்சுக்கங்க. பட் இது பர்ட்டிகுலரான ஒரு சின்ன ஸ்கேம பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க தொழில் ரீதியா உங்ககிட்ட என்குயரி பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு சிம்பிளா என்ன மாரியே எடுத்துக்கலாம். நான் ஒரு மசாலா பிசினஸ் பண்றேன். என்கிட்ட பேசி ஒரு ரூ. 10,000 ஆர்டர் குடுப்பாங்க. அப்போ ரூ. 10,000 பொருள் எல்லாம் சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேங்கன்னு ஆர்டர் எடுத்துருவேன். ஆர்டர் எடுத்துட்டு, அப்படி எனக்கு ஒரு மெசேஜ் வரும். ஏன்னா, நம்ம இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் போறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம போய் அக்கவுண்ட்க்குள்ள போய் அந்த பணம் ரிசீவ் ஆயிடுச்சான்னு பார்க்க மாட்டோம். மெசேஜ தான் பார்ப்போம். அந்த மெசேஜ்ல என்ன வரும்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 15,000 நான் குடுத்தது ரூ. 10,000 ஆனா எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, ரூ. 15 கிரெடிட் ஆன மாரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். அப்ப என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். இதுல நல்ல சுதாரிப்பான ஆளுங்கலாம் என்ன பண்ணுவோம், எடுத்தோனே போயிட்டு அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ல பார்ப்போம். அடுத்து கூகுள் பேலயோ இல்ல ஃபோன் பேலயோ உள்ள போய் அந்த பணம் ரிசீவ் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஆனா, இவங்க இந்த ஸ்கேம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் மட்டும் தான் குடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாரி டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. டைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க ஏமாந்தவங்களா இருந்தா, எப்பயுமே நான் சொல்ற விஷயம், ஏமாத்துறவங்கள விட ஏமாறுறவங்க தான் முட்டாள். நாம என்ன பண்ணுவோம், பணம் ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும். ஏன்னா நம்ம ரூ. 10,000 என்ன ஆயிருக்கு, ரூ. 15,000 வந்திருக்கு. ரூ. 15,000 அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி சார், நான் உங்கள்ட்ட ரூ. 10,000 ஆர்டர் பண்ணேன். திடீர்னு நான் ஒரு மிஸ்டேக்ல ரூ. 15,000 அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ரூ. 5,000 ரிட்டர்ன் பண்ணுங்க. நான் வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன். அதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டா, சார் உங்க அமௌண்ட் வரவே இல்ல. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அக்கவுண்ட்ட செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இன்னும் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிரலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புவோம். அதே நம்ம யோசிக்காதவங்க என்ன பண்ணுவோம்னா, ரூ. 5,000 திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்புறம் அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம ஈவினிங் டைம்ல ஃப்ரீயான டைம்ல எவ்வளோடா பணம் வந்திருக்குன்னு வரவு செலவு பார்க்குறப்ப தெரியும், பணம் வந்திருக்காது. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல கையாண்டுகிட்டு இருக்க ஒரு முறை. இதுல நீங்க அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னா, நான் தான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லயுமே, ஏமாறுறவங்க தாங்க முட்டாள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சுதாரிச்சிருக்கணும். எப்பா எனக்கு பணம் ரிசீவ் ஆகல. இந்தா ஸ்கிரீன்ஷாட். உன்னோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. நான் டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர் குடுப்பாங்க. அதெல்லாம் நான் பேங்க்ல விசாரிச்சுட்டு, இல்ல அப்படின்னா ஒரு 2, 3 ஹவர்ஸ் எனக்கு கிரெடிட் ஆனா மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு மீதி பணத்த தருவேன். இல்லைன்னா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைய முடிச்சிரணும். ஏன்னா பணம் கிரெடிட் ஆகாம இந்த மாரி கான்வர்சேஷன்ல போச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? பணம் இழக்க நேரிடும். ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, "சார் நான் பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு பைசா வந்துருச்சா?" அப்படின்ற மாரிலாம் பேசுனாங்க. இப்ப இந்த முறைய கையாளுறாங்க. இதற்கு தீர்வு அப்படின்னா, நீங்க மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணணும். இதற்கு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கையில தாங்க இருக்கு. நான் சொன்ன மாரி உங்களோட அக்கவுண்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. பணம் ரிசீவ் ஆயிருச்சா? நான் உண்மையில ரிசீவ் ஆயிருக்கா? நீங்க ரூ. 5,000 ரிட்டர்ன் பண்ணலாம். ரிசீவ் ஆகலையா? அது ஸ்கேம் தான். அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இல்ல அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம்? விளையாட்டு காட்டலாம். பட் இருந்தாலும் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நமக்கு 1000 வேலைகள் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன ஸ்கேம் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குங்க. அத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம அவேர்னஸா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் எல்லா வீடியோஸ்லயும் வலியுறுத்துறது என்னது, ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏமாறாம இருக்கணும். இப்படி யாராவது நீங்க இந்த ஸ்கேம்ல ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வரப்போற நாட்கள்ல நெறைய ஸ்கேம பத்தி கண்டிப்பா பேசுவோம்.